ஷாம் விஷயமா பைக்கில் போயிட்டு இருந்தனால ஃபோன் எடுக்க முடியல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த நிமிஷம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. நிஜமாவா தமிழ்? நிறுத்திடலாமா? என்ன 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 இரு இரு சொல்லுங்க. இந்த தடவை அடிச்சு தூள் கலப்பிடலாம். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அப்படியாப்பா? சீக்கிரம் ஏதாவது பண்ணுப்பா. இங்க கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. பத்திரிக்கை எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் பதறி போய் உனக்கு ஃபோன் பண்ணிட்டோம். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகுங்க பாட்டி. இந்த நமச்சி பண்ண கட்டத்தில் ஒரு நல்லது நடந்திருக்குன்னா பாருங்களேன். அவனை வச்சுதான் என்னால் அந்த ஷாமை நேருக்கு நேர் மீட் பண்ணவே முடிஞ்சது. அந்த கேடு கட்டவன நீயே பார்த்த? சொல்றது கேளுங்க பாட்டி. அவன்கிட்ட பேசினதுல இந்த கல்யாணத்தை பண்ணா அவனுக்கு எக்கச்சக்க காசு வரும், அதெல்லாம் ஆட்டையை போடலான்னு பாக்குறான். அதே காசை நீ கொடுத்தா இந்த கல்யாணத்துல இருந்து விலைக்கிறேன்னு அவன் சொன்னான். நானும் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஏங்க என்னங்க இது? காசு கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒத்துக்கிட்டீங்களா? நீங்களா இப்படி பண்ணீங்க? அவன் 25 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் நோட்டு கொடுக்கறதுக்கு என்ன முட்டாளா? அதுக்காக டம்மி நோட்ஸ் ரெடி பண்ண போறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எங்க மீட் பண்ண போறோம், எப்படி மீட் பண்ண போறோம்ன்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். என்னமோப்பா, இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்கணுமாப்பா? வாழ்க்கையை காப்பாத்திக்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறதுல தப்பே இல்லை பாட்டி. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இடத்தையும் நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். உங்க அப்பா அந்த இடத்துக்கு வர வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு சரஸ்வதி. சூப்பர் ஐடியா தமிழ். இந்த கல்யாணத்துல இருந்து விலகிறதுக்கு அவன் பணம் வாங்குறத உங்க அப்பா கண்ணு முன்னாடி பார்த்தாருன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தி வரல. பிரமாதப்பா. இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வர ஆரம்பிச்சது. எனக்கும் தான். கண்டிப்பா இது நடந்துரும் தமிழ். ஆனா அவ உங்களுக்கு முன்னாடி எதுவும் ஈடா கூட பண்ணிட மாட்டான்ல? கவலையே படாதீங்க சரஸ்வதி. அவனுக்கு எந்த சந்தேகமும் வராம இதை நம்புற மாதிரி நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன். நான் பேசுறதை கேட்டு உண்மை நமைச்சே நம்பிட்டானா பாருங்களேன். சூப்பருங்க சூப்பர். இப்ப அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரெடி பண்றேன். அவனை நேர்ல வர வைக்கிறோம், கையுங்களவா பிடிக்கிறோம், இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம். ஓகேவா? அவன் என்னதான் முந்திக்கிட்டு பிளான் பண்ணாலும் அது எல்லாத்தையும் நான் உடச்சி காட்டுறேன். நேத்து சொன்னதாங்க, இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விட மாட்டேன். நம்புங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். வினய், இந்த திட்டம் எப்படியாவது போட்ட மாதிரியே நடந்துடணும். தம்பி, உன்னதாப்பா தெய்வமா நம்பி இருக்கோம். அந்த தெய்வத்தை நம்புங்க பாட்டி, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி, நான் வச்சிடறேன். பா, நீ சொன்னதை வச்சு நானே நம்பிட்டேனாப்பா. சூப்பர்ப்பா. ஆனா இந்த ஷாம் என்ன ட்விஸ்ட் அடிச்சிட்டானா? டேய், நெகட்டிவெல்லாம் யோசிக்காதடா. நல்லதே நல்லதே நடக்கும் அப்பா சொல்லுவார்ல, அந்த மாதிரி நடக்கும். அந்த தமிழ் தம்பி போடுற திட்டத்துல அந்த ஷியாம் மூஞ்சி கிழிஞ்சி நார் நாரா தொங்க போகுது. நீ ஆடிப்பட்டே கலப்படி. என்ன இது பாட்டு சத்தம் கேக்குது? நம்ம வீட்ல இருந்தாங்க வருது. இவ்ளோ சத்தமா யார் பாட்டு வச்சு கேக்குறது? வர வர பயம் விட்டு போச்சு. போ. ஐயோ, என்னங்க இப்படி புகை வருது? வீடு தீ பிடிச்சிடுச்சா? ஏய், சாம்பிராணி புகையா இருக்கும். சாம்பிராணி அங்க இவ்ளோ புகை வருது? அடச்சி, ஒழுங்கா நில்லுங்க. என்னது இது? என்ன நடக்குதுங்க? வீடா இல்ல டான்ஸ் ஆடுற கிளப்பா? என்னடா இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்கா இப்படி டென்ஷன் ஆகுற? வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போது அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி நாங்க 2 பேரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல காரியமா? என்ன நல்ல காரியம்? ஏண்டா அப்ப நம்ம சரசு கல்யாணம் நல்ல காரியம்னு நீ ஏன் நம்பலையா? அத்தை, அதுக்காக இப்படி நடு வீட்ல கண்ணா பின்னா ஆடணுமா? அதான் மாப்பிள்ளை கேரக்டர் சரியில்லைன்னு இவன் 1000 தடவை சொல்லிட்டா. உன் புருஷன் கேட்கவே இல்ல. இத பாருடி, நடக்க போறது எப்படி பார்த்தாலும் நல்ல காரியம்தான். அதை நிறுத்த முடியாது. அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணிடின்னு இவகிட்ட சொல்லி நான் தான் இவன் மனசை தேத்தினேன். இதுதான் மனசை தேத்துற லட்சணமா? இது ஒரு வைத்தியம்டா. புண்பட்ட மனச புகை போட்டு மனசுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி ஆத்திர வைத்தியம்டா இது. சின்ன வயசு பொண்ணு மாதிரி ஆனா உள்ள இருக்கிற கவலையெல்லாம் பறந்து போகும்ல. யாரு நீ? சின்ன வயசா? கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்காமா? அறிவு இருக்கான்னு கேக்குறேன். உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியாது? 4 பேர் பார்த்தா கேவலமா பேச மாட்டாங்க?
டேய், முதல்ல வீட்ல இருக்கிற பொம்பளையா அறிவு இருக்கான்னு கேக்குற கேள்வி நிறுத்து. பின்ன நாங்க என்ன 4 பேர் பாக்குற மாதிரி நடு ரோட்லயே ஆடணும்? இந்த வீட்டுக்குள்ள கதவெல்லாம் மூடிட்டு நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பெருசா பேச வந்துட்ட. 2 பேரும் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. எங்க இருந்தோ ஆத்திரம் பத்திக்கிட்டு வருமே. இல்ல, இதுல ஏதோ ஃப்ராட் தானே இருக்கு. இந்த கல்யாணமே வேணான்னு 2 பேரும் மூஞ்ச தூக்கிட்டு தெரிஞ்சீங்க. இப்ப நீ ஆறுதல் சொல்லி இவ ஆட்டம் போறாளா? இத நான் நம்பணும். ஐயோ, சில சமயம் நீ பாத்தியா இல்ல போலீஸானே தெரியல. எவ்வளவு கேள்வி, எதுக்கெடுத்தாலும் கேள்வி. ஒழுங்கா பத்திரிக்கை வச்சியா இல்ல பாதி பேரை விட்டுட்டு வந்துட்டியா? அத்தை, எடுத்துட்டு போன வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்டு கிளம்பணும். ஆமா, கூட்டு தாளிக்க சொன்னேனே, தாளிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏய் சரசு, நீ வாடி, நாம ரூமுக்குள்ள போய் ஆடலாம். எவன் கேக்குறான்னு பாக்கலாம். எடுறி இத. என்னங்க இவ உருப்படுவான்னு நினைக்கிற? விடுங்க, வேற வீட்டுக்கு வாழ போற பொண்ணு என்னவோ பண்ணிட்டு போறா. உங்களுக்கு என்ன? இல்ல வாசுகி, எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. மீனுக்குட்டி, நீ எவ்வளவு பெரிய கில்லாடியா இருக்க. நீ பாட்டுக்கு பொய் மேல பொய்ய அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கியே. உன் வாயில இருந்து பொய் அப்படியே பைப்ல இருந்து கொட்டுற தண்ணி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கே. எப்படி மீனுக்குட்டி இதெல்லாம்? ஏய், உங்க அப்பனுக்கு பொண்ணா பிறந்து நீ ஒண்ணும் கத்துக்கல. ஆனா அவன மகனா பெத்து நான் கத்துக்கிட்ட ஒரே திறமை இந்த பொய் சொல்றதுதான். நல்லது செய்யறதுக்கெல்லாம் பொய் சொல்றது தப்பு இல்ல. நீ பாட்ட போடுறீ. அட, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ வா இங்க உட்காரு, நம்ம அப்படியே பேசிட்டு இருப்போம். என்னங்க, என்ன யோசனையா இருக்கீங்க? இவங்க 2 பேரும் ஆடினதை பத்தி தான். 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்களோ? ஏங்க, இந்த பேச்சை விட மாட்டீங்களா நீங்க? நமக்கு எவ்வளவோ வேலை இருக்குங்க. கிடுகிடுன்னு சாப்பிடுங்க, டைம் ஆச்சு கோணும். கல்யாணமே நிக்க போகுது. அது தெரியாம இவங்க தெரு தெருவா திரிஞ்சு பத்திரிக்கை வைக்க போறாங்களாம். 2 சரியான லூசுங்கடி. ஏப்பா, இதுல 25 லட்சம் இருக்குன்னு சொன்னா நம்ப போறாங்க? டேய், 2000 ரூபாய் நோட்டு 12 கட்டு இருந்தா 25 லட்சம்டா. இந்தா இதையும் புடி. என்னப்பா ஒரிஜினல் நோட்டு மாதிரியே இருக்கு? இது ஒரிஜினல் நோட்டு தான்டா. ஒரிஜினல் நோட்டா? ஏப்பா, இவ்வளவு கலர் நோட்டு இருக்கும்போது ஏப்பா ஒரிஜினல் நோட்டு எடுத்து வந்த? டேய், இந்த ஃபேக் நோட்ஸோட இந்த ஒரிஜினல் நோட்ஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சாதான் அவனுக்கு டவுட் வராது. இல்ல அவன் கண்டுபிடிச்சிருவான். அந்த சாமன் அவ்வளவு பெரிய புத்திசாலியா? என்ன, நல்லா யோசிச்சு பாரு. நம்ம மாலியூர் ரிசார்ட்டுக்கு போயிட்டு அவனை பத்தி விசாரிக்கிறோன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் நேரா திருப்பதிக்கு போய் அங்கிருந்து சரஸ்வதி டப்பாக்கு வீடியோ கால் பண்ணி ஏமாத்திருக்கான். தப்பான ஒரு பொண்ணை தங்கச்சின்னு சொல்லி உண்மையில எல்லாரும் நம்ப வச்சிருக்கான். அப்போ எவ்வளவு பெரிய கேடி. இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி தானே அவனை ஏமாத்தணும். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். இந்தா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பி. பேக்கோட கீழே வெயிட் பண்ணு. நான் அந்த ஷாமுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரணும்ன்றது கரெக்டா சொல்லிடுறேன். சரிப்பா. ஏப்பா, மறக்காம அந்த விஷயம் நீ சொன்ன. என்ன ஷாம? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ வண்டிகிட்ட வெயிட் பண்ணு. உள்ள நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கேன்ப்பா, அவனை சும்மா விட மாட்டேன். வெளியே வெயிட் பண்றேன். பாட்டி, என்னாச்சு? என்ன பண்றாங்க? இப்பதான் உங்க அப்பா திரும்ப பத்திரிக்கை வைக்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஐயோ, தமிழ் இன்னும் போனே பண்ணலையே பாட்டி. இவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி அப்பாவை வர சொல்லினாருன்னா நம்ம என்ன பண்றது? நீ வேணா போன் பண்ணி கேள. உங்க அப்பா இப்ப கிளம்பிட்டானா நைட்டு தான் வருவான். பாட்டி, ஆயிசனூர் அவரே போன் பண்ணிருக்காரு. பேசு பேசு. தமிழ்,
என்னாச்சு தமிழ்? அங்க என்ன நடக்குது? நான் அந்த ஷாமுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரணும்னு சொல்லிட்டேன். நீங்க எப்படியாவது உங்க அப்பா வர வச்சிருவீங்களா? அதுக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க எங்க வரணும்னு சொல்லுங்க. ஓகே. கவனமா கேளுங்க சரஸ்வதி, இதான் உங்களுக்கு எனக்கு கடைசி சான்ஸ். நீங்க எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி தயவு செஞ்சு அங்க அனுப்பிச்சு வச்சிருங்க ப்ளீஸ். ஓகே தமிழ். பாட்டி, எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சா? ஆனா அப்பாவை எப்படியாவது கிளம்ப வைக்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற டாஸ்க். அவனை கெஞ்சி கால்ல விழுந்தாவது பாப்போம். இல்லன்னா மிரட்டியாவது அனுப்பி வைப்போம். நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா. இத பாருடா, நீ நம்பல, ஆனா நாங்க நம்புறோம். நீ தேடி கொண்டு வந்த மாப்பிள சரியான ஃப்ராடுன்னு நாங்க நம்புறோம்டா. வெறும் ஃப்ராடு இல்லடா, 1ஆம் நம்பர் கேடு கட்டவன். நீ இன்னும் அந்த விஷயத்தை விடலையா? ஏண்டா கோவப்பட்டு எங்க வாய் அடிச்சு உனக்கு என்னடா கிடைக்க போகுது? எங்களை பேசவே விட மாட்டியா? பேசுனா இந்த வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்தாதானே? டேய், கொஞ்சம் பொறுமையா கேளேண்டா. அந்த தமிழ் தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணான். அவன் கூட எந்த சகவாசம் வச்சு கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க கூட கான்டாக்ட்ல தான் இருக்கியா? டேய், நான் சொல்றத கேட்டு தொலையேண்டா. அந்த சியாம் நல்லவனா இருந்திருந்தா அப்புறம் எதுக்கு தமிழ் தம்பி கிட்ட இந்த கல்யாணத்துல இருந்து விளைவிக்க பேரம் பேசணும்? அப்படின்னு யார் சொன்னா? அந்த குடியார போய் சொன்னானா? யார் சொன்னா என்னடா? அந்த சியாமோட நோக்கம் இந்த கல்யாணம் மூலமா கிடைக்க போற சீர்சனத்தி நகை நட்டு மட்டும்தான். தமிழ் போய் பேசினப்போ வேணும்னா நீ 25 லட்சம் கொண்டு வந்து கொடு, நான் இந்த கல்யாணத்துல இருந்து விளைவிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்பா, பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லி தமிழ் அந்த ஷியாம நம்ப வச்சிருக்காரு. நீங்களும் அம்மாவும் அந்த இடத்துக்கு போகணும்பா. நேர்ல பார்த்தா நீங்க தமிழ் சொல்றது உண்மையா நம்புவீங்கல்ல? கையும் களவுமா பிடிச்சா இவன் எப்படி நம்பாம போவான்? ஏண்டா, அப்படி நிரூபிச்சுட்டா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துவியா மாட்டியா? இல்ல, கேடு கட்டவனா இருந்தாலும் நான் பார்த்த மாப்பிள என் பொண்ணு அவனை கட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா சீரழியணும்னு சொல்லுவியா? எவனோ ஒருத்தன் நான் பார்த்த மாப்பிளைய பத்தி கண்டதையும் பேசுவான். அதை நம்பி நான் போய் நிக்கணுமா? என்னால முடியாது. அப்பா ப்ளீஸ் பா, நான் கண்ணால பார்த்ததுதான் உங்ககிட்ட நிரூபிக்க முடியல. இந்த ஒரு விஷயம் பொய்யா போச்சுன்னா நான் அதுக்கப்புறம் மறுபேச்சே பேச மாட்டேன்பா. இந்த ஷியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போதுங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இவ்ளோ தூரம் சொல்றாங்க, ஒருவேளை உண்மையா இருந்தா நம்ம பொண்ணு வாழ்க்கையில போகும். தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. சரி, என் கூட யாரும் வர வேண்டாம், நான் மட்டும் போறேன். ஒருவேளை அவன் சொன்னது பொய்யா போச்சு. பொய்யா போனாதானே? பொய்ன்னா உன் சந்தேகம் தெளியும், நிஜம்னா என் பேத்தி வாழ்க்கை தப்பிக்கும். போய் பாப்பானா இங்கே நின்னு பேசிட்டு இருக்கான். அதான் போறேன்னு சொல்றேன்லம்மா. எங்க போனோம்? அப்பா, நான் எவ்வளவு கொலவெறியில அவனை அடிச்சு காலி பண்ணலாம்னு வந்திருக்கேன். என் நாடி நரம்பெல்லாம் என்ன வெறியேறி போயிருக்கு. நீ ஏன் பிரேக் போட்ட? சரஸ்வதி மெசேஜ் பண்ணிருக்காங்க. டேய், அவங்க அப்பா கிட்ட விஷயத்தை சொல்லிட்டாலடா. அவர் அங்க வந்துட்டு இருக்காராம். வா போலாம். அவன் கணக்குறான், என்னைய போய் டிஸ்டர்ப் பண்ற. டேய் டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கியா? காமெடி பண்ணிட்டு இருக்கனா? உள்ளுக்குள்ள அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்க. காமெடி பண்றானா? அவன் என்ன அடி அடிச்சான் தெரியுமா? நீ வர வரைக்கும் என்ன குத்து குத்துனா தெரியுமா? அவன் அதுக்கு வழி வாங்கணும். அவன் என்ன 18 குத்து குத்துனான். அவனை 28 குத்தாவது நான் குத்தணும். ஏண்டா, அடி வாங்கினது எல்லாத்தையும் கணக்கு வச்சிருப்பேன். பின்ன கணக்கு வச்சுக்கணும்ல, அப்பதானே திருப்பி தர முடியும். அங்க போய் பாக்ஸிங் பண்ண போறியா? கரெக்ட். ஆனா அவன் கண்டிஷன், அவன் கை கால அசைக்காதவரை அவன் பின்னாடி புடிச்சிரு. நீ நான் 28 குத்து குத்துன உடனே விட்டுரு. என்ன ஏண்டா, அவன் போய் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறான். உனக்கு இப்ப குத்து கணக்கு கேக்குதா?
சரஸ்வதி அப்பா வந்துட்டு இருக்காரு, நீ மரியாதை வண்டியில ஏறு, அங்க போய் சீக்கிரமா நம்ம சேரணும். அவன் உன்ன அடிக்கலல்ல? இல்ல ஏன்? அதனால தான் அவன் உனக்கு புரியல. எல்லாம் எனக்கு தெரியும். நீ போப்பா. இன்னைக்கு அவனா டேய், நீ அடங்கவே மாட்டியாடா? ஆ? என்னது? நான் அடங்கணுமா? நான் அடங்கணுமா? நேற்று நைட் எல்லாம் மைக் டைசன் முகமது அலியோட ஃபைட்லாம் பார்த்தேன். இன்னைக்கு நான் தான் மைக் டைசன். அவனை அடிச்சு காரை கடிக்காம விட மாட்டேன். டேய், நம்ம என்ன வேலையா வந்திருக்கிறோம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்லப்பா, அவனை அடிச்சு ஆகணும். அவனை அடிச்சு ஆகணும். குத்த வச்சு உட்காந்ததுக்கு அப்புறம் நடுமுதுல அடிச்சா நான் அதை மறக்க சொல்றியா? அவன் வந்துட்டான், கொஞ்சம் அமைதியா இரு. அவன் வருது இருக்கட்டும். மாமனார்னு காணுமேப்பா. வெரி குட். சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்க போல. பணம் பேக்ல 25 லட்ச ரூபா பணம் இருக்கு. உன் பிளான் என்ன? சிம்பிள். அதை எடுத்துட்டு அம்மா அப்பாவை கூட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹைதராபாத் போயிட்டு செட்டில் ஆக போகிறேன். தட்ஸ் ஆல். ஸோ இந்த 25 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு நீ சரஸ்வதியை விட்டுட்டு போக போறல? அப்போ பணத்துக்காக சரஸ்வதியை கல்யாணம் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இப்போ அதே பொண்ண கைக்கு வருதுன்ன உடனே அவளை விட்டு போக போறேன். அப்படித்தானே? அப்படின்னு யார் சொன்னது? அப்படின்னு தான் நீ என்கிட்ட ஒத்துக்கிட்ட. இல்லையே, அந்த மாதிரி எதுவும் நம்ம அக்ரிமெண்ட் போடலையே. சார் பாத்தீங்களா சார், இவனா சார் 25 லட்ச ரூபா பணம் கேட்டான். அதை கொடுத்தா சரஸ்வதியை விட்டு ஊரை விட்டே போறேன்னு சொன்னாரா? அதுவும் அப்பா அம்மாவை கூட்டிட்டு ஹைதராபாத்துக்கு போயிடுறேன்னு சொன்னாரு, அப்படிதானே? சார் இவன் உங்க பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்க வந்தவர், எல்லா கெட்ட பழக்கமும் உள்ளவர். ஜெயிலுக்கு போயிருக்காரு, 4-5 கொலை பண்ணிருக்காரு, ஒரு 10-15 பலாத்காரம் பண்ணிருக்காரு, ஒரு 25 பொண்ணுங்களை ஏமாத்திருக்காரு. அவ்வளவுதானே? வேற ஏதா இருக்கா? சார் அவ்வளோலாம் இல்லை சார். ஆனா அவன் ஜெயிலுக்கு போனதுன்னு உண்மை. ஏய் வாய்முறா, என்கிட்ட மாப்பிள்ளை பத்தி தப்பா பேசுற நீ? எப்படி? நீ பணம் கொடுத்தா இவர் வாங்கிட்டு ஊரை விட்டே போயிடுவாரு. ஏண்டா, இவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இவர் அப்பா அம்மா எவ்வளவு கௌரவமானவங்க தெரியுமா உனக்கு? சார், நீங்க என்ன படிச்சுதான் வாத்தியாரானீங்களா? டேய், நக்கலா பேசணும், அவ்வளவுதான். வாங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இவனுங்க மேலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவனுங்க பல வழியில முயற்சி பண்றானுங்க. இவனுங்களை தூக்கி உள்ள வச்சாதான் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். யோ, என்ன புது விதமா ஃப்ராடு தரம் பண்றீங்களா? ஸ்டேஷன்ல வச்சு 2 மிதிச்சா திருந்திடுவானுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். என் மாப்பிள்ளைக்கு பணம் கொடுத்து ஊரை விட்டே போக சொல்றானுங்க சார். அதுக்காக அந்த பேக் ஃபுல்லா பணம் தான் சார் வச்சிருக்கானுங்க. கான்ஸ்டபிள் சார், அந்த பேக் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஃபோன் அடுறா. பேக் ஃபுல்லா பணம் சார். கொண்டு போய் ஜீப்ல வை. ஓகே சார். சார் இவன் தான் சார் ஃப்ராடு. இவனை சிக்க வைக்கிறதுக்காக சார் இந்த பிளானை நாங்கள் போட்டோம். என்ன சிக்க வைக்க நீங்க ட்ராமா போட்டீங்களா? நேர்மையான என்னை எப்படி சிக்க வைக்க முடியும்? என் மாமா முன்னாடி உங்க 2 பேர் முகத்திரையை கிழிக்கணும்னு தான் நீங்க சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஓகே சொல்ற மாதிரி நடிச்சேன். உண்மையா ட்ராமா போட்டது நானும் என் மாமாவும் தான்டா. அதுல வசமா சிக்கிக்கிட்டது நீங்க 2 பேரும் தான். வாங்க போய் வண்டி தருவாயா. ஓகே சார்.